Hello guys, welcome to MF for Tech. இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் அட்டெண்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் 2022 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாப் வேகன்சி எவ்வளோ, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டேட் ஆஃப் அப்ளிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் டேட் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10/11/2022, அது இன்னிலிருந்து 9/12/2022 சாயந்தரம் 5:45 அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருது. அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். இப்போது எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா தியேட்டர் அட்டெண்டன்ட், ஆப்ரேஷன் தியேட்டர் அட்டெண்டன்ட். அதில் 33 ஜாப் வேகன்சி டோட்டலாக எடுக்கிறாங்க. அதில் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் 14, இடபிள்யூஎஸில் 3, எம்பிசியில் 6, ஓபிசியில் 3, இபிசியில் 1, பிசிஎம்மில் 1, எஸ்சியில் 5, எக்ஸ்எஸ்எம் இருக்காங்களே, எக்ஸ்எஸ்எம்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கு 3, பிடபிள்யூடினா பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு 1, எம்எஸ்னா மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் பர்சன் அவங்களுக்கு 2 அப்படின்ற மாதிரி ஜாப் வேகன்சி பிரிச்சுருக்காங்க. இப்போ நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்க்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது இந்த ஜாப் வேகன்சி ரிடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போமா. இப்போ டீட்டெயிலாக பாருங்கள். எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவலண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னிக் ஏதாவது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கியிருக்கணும் நீங்கள். இது 2 இருந்ததுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கலாம். 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே, அதாவது 9/12/2022 இது படி 18லேருந்து 32 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம் இந்த எந்த கேட்டகரி இருந்தாலும் இப்போ ஓபிசியில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். எஸ்சியாக இருந்தாங்கன்னா 5 வருஷம். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா பீரியட் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி பெஞ்ச் மார்க் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 10 வருஷம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே எஸ்சி எஸ்டிக்கு தனியாக பிரிச்சுருக்காங்க. அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது விடோஸ் டிவோர்ஸ்ட் உமன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கலாம், அப் டு 40 வயசு ஃபார் எஸ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா, அதில் எஸ்சி எஸ்டிக்கு அடிஷ்னல் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு நேவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் பாண்டிச்சேரியில் 5 வருஷம் இருக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்ளை பண்ணுற டைம்லேருந்து 5 வருஷத்தில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், நேவிட்டி சர்டிஃபிகேட். அதே மாதிரி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். நீங்கள் எந்த கேஸ்ட்னு சொல்லியிருக்க சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் புதுச்சேரி அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். நீங்கள் எஸ்சியாக இருந்தாங்கன்னா த கான்ஸ்டியூஷன் புதுச்சேரி ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்டர் 1968 இங்கேருந்து வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது இடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த கேஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட வாங்கியிருக்கணும். விடோஸ் டிவோர்ஸ்டு உமன், அதாவது நாட் ரீமேரிடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் நாட் ரீமேரிட் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்ட் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி அங்கேருந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு. டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க அதை. இப்போ கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம், மோட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஃபார்வர்ட் செக்ஷனில் 2 மணி நேரத்துக்கு 100 கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஜென்ரல் மேக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே கேட்குறதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே 1 மார்க் தான். இது எல்லாத்துக்கும் நோட்ஸ் நம்ம சைட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் தென் இப்போ நெகட்டிவ் மார்க் 0.25 கொடுத்துருக்காங்க. நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா 0.25 போயிடும். அதே மாதிரி மல்டிபிள் ஆன்சர் பண்ணிங்கனாலும் அது ராங் ஆன்சராக கன்சிடர் பண்ணிப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா பைலாங்குவல் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபராக நினைக்கிறீங்களோ சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பால் பாயிண்ட் பெனில் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி ஆன்சர் கீ வந்து recruitment.py.government.in சைட்டில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா. அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் 30% கண்டிப்பாக எடுத்தாகணும். எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இபிசி, பிசிஎம்மாக இருந்தாங்கன்னா 25% இருக்கணும். எஸ்சி எல்லாம் கொடுக்கல. எஸ்சி, பிடபிள்யூடி, எக்ஸ்எஸ்எம்மாக இருந்தாங்கன்னா 20% எடுத்தாகணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போது எம்எஸ்சி மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் பர்சன் கோட்டாவில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஓகேவாயிடுச்சுன்னா தேர் வில் பி
ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இந்த கோட்டாவில் வரவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட் அண்ட் வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் நடக்கும். எக்ஸாக்ட் டேட்டும் வென்யூவும் ரெக்ரூட்மெண்ட் சைட்லேயும் அதே மாதிரி லீடிங் நியூஸ் பேப்பர்லையும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் 9/12/2022 முடியுது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் மெட்டோரியஸ் ஸ்போர்ட் பர்சன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணதை ஹார்ட் காப்பி மாதிரி ஒன்று எடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்து நீங்கள் கீழே சைன் போட்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் அந்த மேலே எழுதிட்டு அதை வந்து த ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸ் அவங்களுக்கு நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கணும். எப்போனா 9/12/2012 நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே கொடுத்துக்க எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் படித்து பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படித்து பாருங்கள் ஒரு தடவை. எல்லாமே பேசிக்காக இப்போ மேலே சொன்னால் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுக்கும் படிங்க. உங்களுக்கு நோட்ஸ் எதாவது வேணும்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதில் நோட்ஸ் எதாவது இருக்கும். உங்களுக்கு வேறு எதாவது அடிஷ்னலாக வேணும்னு நினச்சின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது, அது லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் வந்து நிறைய நோட்ஸ் இருக்கும். அதேமாதிரி அப்டேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் சீக்கிரமாக வரும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் 24th நாள் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுலையோ இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் மெட்டோரியஸ் ஸ்போர்ட் பர்சன் கோட்டாவில் போகிறேன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு தடவை படிச்சிங்க. இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அப்ளை வீடியோ கூடி சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறோம். ஓகே, இதேமாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ்.